எஸ்கே அவர்கள் தன்னுடைய புரொடக்ஷன்ல வித்தியாசமான படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தியேட்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட புரொடக்ஷன் கம்பெனியை ஓப்பன் பண்ணி இருக்கிற போல மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தை வந்து நமக்காக கொடுத்திருக்காரு. வணக்கம், நான் உங்களிடம் மாறன் ராஜாங்கம். அது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹவுஸ்மேட். இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் டி ராஜவேல் அவர்கள். இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு ராஜேஷ் முருகேசன். இந்த படத்துடைய முக்கியமான ஸ்டார் காஸ்டிங்கா தர்ஷன், காளி வெங்கட், ஹர்ஷா சந்தினி அண்ட் வினோதினி, கேபி வைத்தினா மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. ஹவுஸ்மேட் படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 2022 காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய மொத்த சேவிங்ஸுமே தூக்கி போட்டு ஒரு வீட்டை வந்து வாங்கியிருக்காரு ஹீரோ கார்த்திக் அவர்கள். அந்த வீட்டுக்கு வந்த அப்புறமா புதுசான கப்பல்ஸ் ரொம்ப என்ஜாயபுளா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு சில ஸ்ட்ரேஞ்சரான திங்ஸ் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த அமானுஷமான விஷயம் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு தெரியாம அவங்க 2 பேருமே ரொம்ப தவிச்சு போயிடுறாங்க. அதாவது 2022 இருக்கிற இவங்க அதே பிளாட்ல 2012 கூட இருந்த அந்த குடும்பத்தோட இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ட் வந்து ஏற்படுது. அது ஏன் ஏற்படுச்சு, எதனால ஏற்படுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கூட பேசவும் முடியுது. ஸோ இது வந்து பேயா இல்ல இது எப்படி வந்து சரி பண்றது அப்படின்ட்டு படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா போச்சு. கதை கடைசியில என்னாச்சு, இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணாரா இல்லையா கார்த்திக் அப்படின்னு கதை வந்து முடியுது. ஸோ படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அப்படின்றது முழுக்க நல்லாவே தெரியும். ஸோ ஆரம்பத்துல இருந்தே முதல் காட்சியே பயங்கர செம்ம ஜாலியான ஒரு காட்சியா இருந்துச்சு. அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு லஞ்சம் கேட்கக்கூடிய ஆஃபீஸர்ஸை, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை வந்து டைரக்டர் பயங்கரமா கலாய்ச்சி காமெடியான ஒரு சீனை வந்து வச்சிருந்தாரு. அது பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் கேபி வைத்தினா அவர்களுடைய சின்ன சின்ன காமெடிஸ் அங்கங்க வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் கதை போக 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 அது அவருடைய லவ் சீன்ஸ் ஆகட்டும், வந்த சாங்ஸ் ஆகட்டும், அண்ட் தென் அவரு அந்த ஹாரர் ஃபீலிங்கை வந்து டைரக்டர் நமக்கு கடத்திய ஒரு விதமாகட்டும், இது எல்லாமே பயங்கர ஒரு ஹைப்பாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு. கதையோடைய அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைக்குள்ள போயிட்டு அதுல இருந்து நம்மளை என்ஜாய் பண்ண விஷயம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன லேகை வந்து தவிர்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. முக்கியமா ஒரு சில லாஜிக்கான திங்ஸை வந்து இன்னும் ஒழுங்கா வந்து பண்ணியிருந்தா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல்மே வந்து எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. முதல்ல வந்து செவுத்துல எழுதிக்கிட்டு பேசுறவங்க திடீர்னு சென்டர்ல அப்பப்போ வாய் வார்த்தையே பேசுற மாதிரி கன்வே பண்ணியிருந்தாரு. அதையுமே கொஞ்சம் நல்லா வந்து காமிச்சிருந்தா பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. குறிப்பா காளி வெங்கட், வினோதினி இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடிச்சு தூள் கிளப்புற மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்த அப்புறமா அவங்க பண்ற காமெடிஸ் அண்ட் அட்ராசிட்டிஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே வந்து இருந்துச்சு. பல இடங்கள்ல பயங்கர எமோஷனலா வந்து கனெக்ட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்ல இதெல்லாம் நடக்குது போகுது, இப்படிதான் நடக்க போகுது அப்படின்றது வந்து நமக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் ட்விஸ்டடா கதையை வந்து மாற்றி சொன்னது ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ்லாம் வந்து பயங்கர எமோஷ்னலாக ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. ஸோ ஆரம்பத்திலே முதல் காட்சியை பார்த்திபனவரோட வாய்ஸில் நேச்சர் எப்பவுமே ஒரு வித்தியாசமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் வந்து பண்ணியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரியே படம் முழுக்கவே வந்து சொன்ன விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து மியூசிக்காக எனக்கு வந்து அந்த பாடல்கள் பிடிச்சிருந்துச்சு. ஒரு சில இடங்கள்ல பிஜிஎம்மே நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் ஓவராலா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு மியூசிக்ல எனக்கு ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. பட் படத்துக்கு ஓரளவுக்கு அப்படியே காம்பேக்டா இருந்துச்சு. ஒரு சில இடங்கள்ல பெர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் இன்னும் பெட்டரா வந்து ஒரு மியூசிக் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. பட் சீன் வைஸ் எல்லாத்தையும் சொல்லி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண விருப்பம் இல்லை. ஓவராலா வந்து ஹவுஸ்மேட் வந்து நம்ம கிட்ட இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வந்திருந்தா இன்னும் சூப்பரா வந்து இருந்திருக்கும். படம் தாறுமாறா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அதுக்காக ஹவுஸ்மேட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரல. முக்கியமான ஒரு ஹவுஸ்மேட்டா வந்து இருந்தாரு. உங்களுக்கு ஹவுஸ்மேட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம புலிகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.